அனுதினமும் தெரிந்திருவோம் என்று சொல்வார். புரட்சித் தலைவர் இருக்கும் வரை, புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும் வரை அவர் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், திமுக என்ற தீய சக்தியை அழிக்கும் வரை நான் ஓயப் போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதே தீய சக்தியோடு இன்றைக்கு இணைந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் தளபதி ஒருவரால் தான் முடியும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய கூட்டணி என்பது வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. இங்கே கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறார். 1967க்கு பிறகு காங்கிரஸ் இந்த ஆட்சி விடத்திலே அமர முடியுமா என்ற நிலையை மாற்றி காட்டிய வரலாற்றை உருவாக்கி வரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர், நம்முடைய நிரந்தர முதலமைச்சர் அவரால் ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. இதைத்தான் அவர்கள் நினைக்கிறார். இன்றைக்கு அவரெல்லாம் பேசுவதற்கு காரணமே வயிறிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே தூங்க முடியவில்லை, அவர்களால் தூக்கம் அவர்களுக்கு வருவதில்லை. ஆகவே அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பெண்களை இழிவுபடுத்துவது என்பது அவருடைய நிலையை நாம் பார்க்கின்ற போது இதை எல்லோரும் செய்து கொண்டிருந்தான் இருந்திருக்கிறார். இதற்கு முன்னாலே பொன்முடி செய்தான். மற்றவர் இங்கே பெண்களை பற்றி பேசுகிற போது, இங்கே சில வார்த்தைகளை சொல்கிற போது அளந்து பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதுதான் இந்த நாடு இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நாம் தெளிவான சிந்தனையோடு, தொலைநோக்கு சிந்தனையோடு இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் முதல்வருடைய ஆசை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசை கனவிலே இவர் தூங்க முடியவில்லை. அதுதான் நாளை தேர்தல் வைத்தால் 234 நாம் தான் வருவோமே தவிர எவராலும் வர முடியாது. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவேதான் அவரெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியவில்லை, அவரால் தூக்கம் வருவதில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் தன்னுடைய அப்பனுக்கு பிறகு தான் வரலாம் என்று கனவு கண்டார். நான் சொல்லுகிறேன், பேரனுக்கு சொத்தை உரிமை கொண்டலாமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்வார்களே தவிர எவராலும் முடிவு செய்ய முடியாது என்பதை தமிழ்நாடு வரலாறு இன்றைக்கு படைத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய ஆசை உங்களுக்கு இருக்கலாம் சொத்திற்கு. பேரனுக்கு அந்த சொத்தின் மீது, தாத்தாவின் சொத்தின் மீது ஆசை இருக்கலாம். ஆனால் மீண்டும் தாத்தாவை போல வரலாம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர என்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை கால் வைக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்ற வரலாற்றை தான் தமிழ்நாடு இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இருக்கும் வரை, அவர் என்றைக்கு இருக்கிறாரோ அதுவரையிலும் தமிழ்நாடு அவருடைய முதலமைச்சர் அறையிலே அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதை பார்த்தோம். திமுகவினர் தூக்கமின்றி தவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் பற்றி இழிவாக பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக மாற்ற தாவேகா அரசு துரிதமான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் பேசியிருக்கிறார்.